தற்போது ஏற்படும் மாரடைப்பு, பக்கவாதம் மற்றும் இரத்த உறைவுக்கு ஆஸ்ட்ராசெனேகா தடுப்பூசி காரணமல்ல. ரெமால் சூறாவளி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மலேசியர்கள் விழிப்புடன் இருக்குமாறு வலியுறுத்து. மலேசிய சிங்கப்பூர் எல்லையில் அக்டோபர் 1 முதல் VEP அனுமதி விதிமுறை அமல். ஆந்தனி லாக் தகவல். அலட்சியத்தால் பிறந்து 7 நாட்களே ஆன குழந்தை மரணம். குற்றத்தை மறுத்து கணவன் மனைவி விசாரணை கோரினர். ஸ்தாபாக்கில் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து தவறி விழுந்த ஆடவர் மரணம். தற்போது ஏற்படும் மாரடைப்பு, பக்கவாதம் மற்றும் இரத்தம் உறைதல் போன்ற பிரச்சனைகள் ஆஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியுடன் தொடர்பில்லாதவை. இதற்கு காரணம் அண்மைய காலங்களில் தடுப்பூசியை பயன்படுத்தும் தடுப்பூசி திட்டங்கள் எதுவும் இல்லை என சுகாதார அமைச்சின் முன்னாள் தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார். புகைப்பிடித்தல், கொலஸ்ட்ரால் மற்றும் நீரிழிவு போன்ற ஆபத்தான பிற காரணங்கள் மாரடைப்பு, பக்கவாதம் மற்றும் இரத்த உறைதலுக்கு காரணமாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இரத்த உறைவு தடுப்பூசி துண்டப்பட்ட VITT எனப்படும் இம்யூன் த்ரோம்போட்டிக் த்ரோம்போசைட்டோபீனியா மற்றும் பிற இரத்த உறைதல் பிரச்சனைகளின் பக்க விளைவுகளை வேறுபடுத்தும்படி மக்கள் கேட்கின்றனர். VITT நோயை கண்டறிவதற்கான அளவுகோல்கள் தடுப்பூசி போட்ட 4 வாரங்களுக்குள் பக்க விளைவுகள் ஏற்பட வேண்டும் மற்றும் குறைந்த இரத்த அணுக்கள் இருந்தால்தான் இந்த நிலை ஏற்படும். மருத்துவ அதிகாரியின் பரிசோதனை மற்றும் உறுதிப்படுத்தாமல் வெறும் அனுமானத்தினால் இது குறித்து கருத்துரைக்க முடியாது என்று நூர் ஹிஷாம் இன்று தெரிவித்தார். சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் உண்மைகள் மற்றும் தவறான விளக்கங்களை பகுப்பாய்வு செய்வதில் அனைத்து தரப்பினரும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அக்டோபர் 1 முதல் மலேசியா சிங்கப்பூர் தரைமார்க்க எல்லையில் VEP எனப்படும் வெளிநாட்டு மோட்டார் வாகன நுழைவு அனுமதி விதிமுறைகளை போக்குவரத்து அமைச்சு அமல்படுத்தும். ஜொகூர் பாலத்தில் சுல்தான் இஸ்கண்டார் கட்டிடத்தின் சுங்க, குடிநுழைவு மற்றும் தனிமைப்படுத்தும் வளாகம் மற்றும் சுல்தான் அபுபக்கர் கட்டிடத்தின் CIQ வளாகத்தை தாண்டி மலேசிய சிங்கப்பூர் 2வது வழி சாலையை கடக்கும் சிங்கப்பூரில் இருந்து வரும் வெளிநாட்டு வாகனங்களின் உரிமையாளர்கள் வாகன நுழைவு அனுமதி விதிமுறையில் உட்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். VEP இல்லாத வெளிநாட்டு மோட்டார் வாகனங்கள் 1987 ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டம் 333வது சட்டம் பிரிவு 66H உட்பிரிவு 7 கீழ் குற்றம் செய்ததாக கருதப்படும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சட்டம் 333 கீழ் பிரிவு 119 2 படி 2000 ரிங்கிட்டிற்கு மேல் அபராதம் அல்லது 6 மாதங்களுக்கு மேற்போகாமல் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். மேலும் VEP இல்லாத வெளிநாட்டு வாகனங்கள் நாட்டிற்குள் நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் தடை விதிக்கும் அதிகாரம் JPJ எனப்படும் சாலை போக்குவரத்து துறைக்கு இருப்பதாக இன்று செய்தியாளர் கூட்டத்தில் ஆந்தனி லாக் தெரிவித்தார். குடியரசின் அனைத்து வெளிநாட்டு மோட்டார் வாகனங்களின் உரிமையாளர்களும் தங்கள் வாகனத்திற்கான VEP-ஐ பெறுவதற்கு காலாவதியாக இருக்கும் VEP-ஐ புதுப்பிக்க அல்லது பதிவு செயல்முறையை முழுமையாக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என அவர் கூறினார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. ஞாயிற்றுக்கிழமையன்று வங்காளதேசம் மற்றும் இந்தியாவின் மேற்கு வங்காள கடற்கரைகளுக்கு இடையே கரையை கடந்த ரெமால் சூறாவளியின் தாக்கத்தை தொடர்ந்து டாக்கா மற்றும் புதுடில்லியில் உள்ள தூதரங்கள் மூலம் நிலைமையை மலேசிய வெளியுறவு அமைச்சு தீவிரமாக கண்காணித்து வருகிறது. பாதிக்கப்பட்ட இடங்களில் உள்ள மலேசியர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதோடு உள்ளூர் அதிகாரிகளின் உத்தரவு மற்றும் ஆலோசனைகளை பின்பற்றும்படி வெளியுறவு அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. தூதரக உதவி தேவைப்படும் மலேசியர்கள் டாக்காவில் எண் 19 ரோட் நம்பர் 6 பரிதாரா டிப்ளமேட்டிக் என்க்ளேவ் டாக்கா என்ற முகவரியில் உள்ள மலேசிய தூதரகத்தில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் 88-018-4179 8-77 என்ற தொலைபேசி எண் மற்றும்
mw.dhaka@kln.gov.my என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் மலேசிய தூதரகத்துடன் தொடர்பு கொள்ளலாம். அதே வேளையில் இந்தியாவில் பாதிக்கப்பட்ட இடங்களில் உள்ள மலேசியர்கள் புதுடில்லியில் 50M சத்யா மார்க், சணக்கியாபுரி, நியூ டெல்லி அல்லது 9189555594 தொலைபேசி எண் மற்றும் mw.delhi@kln.gov.my என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் மலேசிய தூதரகத்துடன் தொடர்பு கொள்ளலாம். வங்காளதேசத்தில் கரையோர மாவட்டங்களில் புயல் காரணமாக குறைந்தது 10 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவில் 2 மரணமடைந்தனர். வெப்பமண்டல சூறாவளியால் மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ஆக கடைசியான நிலவரங்கள் குறித்த தகவலையும் பொதுமக்களுக்கு வெளியுறவு அமைச்சு தெரிவிக்கும் என்று அது வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தலைநகர் ஸ்தாபாக் ஜாலன் கந்தேங் கில்லானில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றிலிருந்து தவறி விழுந்ததாக நம்பப்படும் ஆடவர் ஒருவர் உயிரிழந்தார். நேற்றிரவு மணி 8:35 வாக்கில் அச்சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததாக வங்சாமாஜு போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது லாசிம் இஸ்மாயில் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ் மாடியில் ஆடவர் ஒருவர் சுயநினைவு இல்லாத நிலையில் விழுந்து கிடப்பதாகவும் அவர் அந்த அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து கீழே விழுந்திருக்கலாம் என நம்பப்படுவதாகவும் அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் அந்த 32 வயது உள்நாட்டு ஆடவர் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டது சோதனையில் பின்னர் தெரிய வந்தது. அவ்வாடவரின் இறப்பில் குற்றச்செயல் அம்சங்கள் எதுவும் அடையாளம் காணப்படவில்லை. அதனால் அதனை ஒரு திடீர் மரணமாக போலீஸ் வகைப்படுத்தி உள்ளதாக முகமது லாசிம் சொன்னார். பிறந்து 7 நாட்களே ஆன ஆண் குழந்தையை புறக்கணித்து மரணம் ஏற்படுத்தியதை கடந்த வாரம் ஒப்புக்கொண்ட தம்பதி திரங்கானு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று தங்கள் வாக்குமூலத்தை மாற்றி குற்றச்சாட்டை மறுத்தனர். 21 வயது நூர் ஐஷா அசிலா ஜைருல் அக்மாலும் 24 வயது அல் ஹபீஸ் முக்மினின் நூரும் நீதிபதி முன்னிலையில் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது மறுத்து விசாரணை கோரினர். அதனால் இவ்வழக்குடன் தொடர்புடைய மரபணு சான்றிதழ்களை ஒப்படைக்கும் தேதியாக ஜூலை 31ஆம் தேதியை அறிவித்தார் நீதிபதி. முன்னதாக அலட்சியம் காரணமாக பிறந்து 7 நாட்களே ஆன தங்கள் ஆண் குழந்தைக்கு மரணம் விளைவித்த குற்றச்சாட்டை கடந்த வியாழக்கிழமை அவ்விருவரும் ஒப்புக்கொண்டிருந்தனர். அதனால் அவர்களுக்கு இன்று தண்டனை விதிக்கப்படும் என நீதிபதி அறிவித்திருந்தார். இம்மாதம் 18ஆம் தேதி காலை மணி 7க்கும் 7:15க்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஜலான் ஆயர் பூத்தேவில் அவர்கள் அக்குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 50,000 ரிங்கெட் அபராதமும் 20 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம்.